ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிச்சன். அதாவது எனக்கு ரொம்ப 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 பிடித்த கிச்சன். நான் கொஞ்ச நாளில் ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு. ஸோ இது எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். நாங்கள் நினச்ச மாதிரியே நான் ரசித்த மாதிரியே எனக்கு அந்த மாடலும் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. ஸோ இது 8x7 சைஸ் உள்ள மாடுலர் கிச்சன். ஸோ வாங்க என்னென்ன நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், எப்படிப்பட்ட கிரானைட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லேயே அமைஞ்சிச்சு. ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிச்சனுடைய கவுண்டர் டாப் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேனோ கிரானைட்டுங்க, பிளாக் கலர். நான் ஒயிட் கலர் தான் ஆசைப்பட்டேன். பட் ஒயிட் கலர் எங்களுக்கு அது கிடைக்கல. பார்த்துக்கோங்க, கிடைக்கலன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால ஸோ அதை நாங்கள் இது பண்ணலை. அதனால் பிளாக் கிடச்சிது. பிளாக் போட்டு பார்த்தப்பறம் தெரிஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இது பிளாக் நானோ கிரானைட். ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் பாருங்கள், பிளாக் நானோ தான் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஷிங்க்குங்க. ஸோ இந்த ஷிங்க்கு பார்த்திங்கன்னா இதோட டேப் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே, நான் ரசித்த மாதிரியே கிடச்சிருந்தது. இன்னும் நான் சரியாக கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ இதே போல் எத்தனையோ பேர் ஆசைப்பட்டுட்ருக்கலாம். ஸோ அதே மாதிரி கிச்சன் மாடலும் எதிர்பார்த்துட்ருக்கலாம். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட டேப் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ப்ரெஷராக ரொட்டேட்டர் மாடலில் இங்கே பாருங்கள். ரைட் சைடில் நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு எப்படி வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பண்ணால் ஷவர் மாதிரியும் வரும். இது நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இது என்னதுன்னு கேட்கலாம். நீங்கள் இது வச்சுருக்கிறது இது நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேங்க. ஸோ நான் ஃபில்டர் ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் ஃபில்டர் எந்த அளவுக்கு லைஃப் வரும், ஒர்த்து வரும்ன்றது எனக்கு தெரியலை. ஸோ இது மாவு ஜலிப்பாங்க பார்த்தீங்களா, மசாலா மாவுலாம், அதோட ஃபில்டர் தாங்க. ஸோ நான் ஏன் இதை வச்சு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் தான் பார்த்தேன். இப்படி வச்சுட்டேன்னா நம்ம எவ்வளோ திங்ஸ் போட்டாலும் இது அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்குது. எந்த திங்ஸும் நம்மளுக்கு உள்ளே போய் ஒரு சொட்டு கூட அடைக்க சான்சஸே இல்லை. ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நினைக்கலாம் வாங்க முடியாதா அப்படின்ட்டு. வாங்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. அது வாங்கி லைஃப் வருமா வராதா, அதுக்காக வேண்டான்ட்டு விட்டுட்டேன். அது வேறு இல்லாமல் அடிக்கடிக்கு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு பைசா தான் வேஸ்ட்டு. ஸோ இது நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும். இது எத்தனை நாள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு, பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு நம்ம அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபில்டர்னால் எவ்வளோன்னு இருக்கும். இது நம்மளுக்கு ஷிங்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ போட்டாலும் இதில் நம்மளுக்கு வேஸ்ட்டு போய் அதில் அடைக்காது. அது இல்லாமல் நம்மளுக்கு ஆல்ரெடி டிஷ்வாஷர் இருக்கிறனால நம்ம இதில் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு சின்ன சின்ன பாத்திரங்கள் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா இந்த ஷிங்க்குக்கு இந்த ஃபில்டர் தேவைன்ட்டு இது எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த ஐடியா தான். நானும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிட்டு. இது கிரானைட்டுங்க, பிளாக்கு. அதாவது எனக்கு பிளாக் கலரில் தான் ஷிங்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் ஒயிட்க்கு பிளாக் போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு ரசித்தோம். ஆனால் பிளாக்குக்கு பிளாக்கும் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச டேப்பு, எனக்கு பிடிச்ச ஷிங்க்கு. ஸோ ரெண்டுமே எனக்கு செமையாக அமைஞ்சிருந்து. நான் சுவிட்ச் போர்டு பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே கிரைண்டரு, ஓவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே நான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா கரண்ட்டு எந்த நேரத்தில் எப்படி பாஸ் ஆகுன்றது தெரியாது. ஸோ அது எப்போவுமே சேஃப் கிடையாதுன்றதுக்காக வெளியே வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறது தான் இங்கே எடுத்து வச்சு கிரைண்டரோ ஓவனும் நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் மிக்சிக்காக ஒரு
சுவிட்ச் போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிக்ஸி வந்து அடிக்கடிக்கு நம்ம ஃப்ளக்கு வந்து ஏன்னா மிக்ஸி ரெகுலராக யூஸ் பண்ணுவோம், கிரைண்டர் அப்படி கிடையாது. மிக்ஸி ரெகுலராக யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு வந்து அடிக்கடிக்கு ஃப்ளக் பாயிண்ட்டை உருவி எடுத்தோன்னா சீக்கிரமாக அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் மிக்ஸி மட்டும் பர்மனெண்ட்டாக இதே இடத்துல இருக்கட்டும். இந்த மிக்ஸி சூப்பராக இருக்குங்க, விடியம் கம்பெனி. நான் வாங்கி 4 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து எப்படி சொல்கிறது, மந்த்லி ஒன்ஸு இந்த ஸ்டெயின்லாம் இதில் ஆச்சுன்னா மசாலா அது தண்ணி ஊற்றி கழுவி வெயிலில் காய வச்சுருவேன் கமுத்தி. சூப்பராக யூஸாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை இது வரைக்கும். இது அழகுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச மணி பிளான்ட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்டவ்வுங்க, 3 பர்னர் உள்ள ஸ்டவ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய வேலையோட டைமை சேவ் பண்ணி தருது. நானும் நினச்சேன் ஒரு ஸ்டவ் 2 ஸ்டவ் வச்சுட்டே நம்மளால் வேலை செய்ய முடியல, 3 ஸ்டவ் வச்சுட்டு இருந்தேன்னா 3 அதாவது பர்னர் வச்சா எப்படி யூஸ் ஆகும்னு யோசித்தேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு ஒரு அடுப்பில் 3 அடுப்புலேயே வச்சேன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பண்ண முடியுது. பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இது ரொட்டேட்டர் மாடலில் இப்படி ஆன், இந்த சைடு ஆஃபு. ஸோ நல்லாவும் இருக்குது. இதோட கம்பெனி பார்த்திங்கன்னா லைஃப் லாங்குன்னு செம்மையாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் தான் இது வந்து ஆர்டர் பண்ணோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருந்தேன், ஆல்ரெடி பார்க்காதவங்க பாருங்கள். இது எல்லாமே நம்ம வீட்டுக்காக பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினதுன்னு ஆல்ரெடி போட்டிருந்தேன். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டவ். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பாருங்கள். நல்லா எல்லாமே பிளானிங் ஃபுல்லாகவே எங்கள் ஹஸ்பண்டுடையது தான். எல்லாமே அவருடையதுன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு காடுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில். ஸோ அதுக்கு பக்கத்தில் நான் வந்து எல்லாருமே வந்து இது என்ன குடம் வச்சுருக்கீங்க மாடுலர் கிச்சனில்னு நினைக்கலாம். எனக்கு வந்து இந்த வந்து குழா தண்ணி தான் எனக்கு பிடிக்கும். இந்த கவர்மெண்ட்டில் விடுவாங்க பார்த்திங்களா, அந்த தண்ணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதில் தான் உயிர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து அந்த ஃபில்டர் பியூரிஃபைலாம் வைக்கிறனால அதில் கார்பன் கலக்கிறனால அது ரொம்ப உடம்புக்கு கெடுதி. ஸோ நான் மண்பானை வாங்கணும்னு இருக்கேன். நம்ம சில்வரை விட மண்பானை இன்னும் நல்லது. நான் வச்சுருந்தேன், வீடு கட்டுறதுனால அது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இல்லாதனால இது சில்வர் கூட வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக மண்பானை வச்சு அதில் தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த கொட்டையை போட்டு குடிச்சிங்கன்னா தண்ணியோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், நல்லா பியூரிஃபை ஆகி கொடுக்கும். தண்ணியில் உள்ள எல்லா சத்தும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்குங்க. ஸோ இது ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே சின்னதாக ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால. இது சுற்றி வந்து இந்த சைடில் வந்து நம்மளுக்கு பிளாக் கலரில் கவுண்டர் டாப். ஸோ வந்து இது ரொம்ப வந்து நம்மளுக்கு அழகாக எவ்வளோ நம்ம வேலை செஞ்சு நம்ம ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆனாலும் டக்குன்னு தொடச்சாலும் அழகாக போயிடுது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்வோம்னா கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றது எல்லாருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து இந்த காலத்தில் அது எல்லோருக்கும் சாத்தியமானது தெரியலை. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்காதுங்க. பாருங்கள், கையில் ஸ்ட்ரெயின் ஆச்சு, தொடச்ச உடனே அழகாக போயிடுவாங்க. ஸோ இது வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுதான் என்னுடைய பிளெஸ்ஸிங் ப்ரேயரும் கூட. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், வெளியே இருந்து என்ன ஷேட் ஆனாலும் அதில் அழகாக தெரியும். ஸ்க்ரீனோட ஷேடு அப்படியே தெரியுது. இப்போ நீங்கள் இப்படி கீழே பார்த்தீங்கனாலும் இந்த கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கனாலும் மேலே சீலிங்கோட டிசைன் நல்லா தெரியும். அவ்வளோ ஒரு சூப்பரான நானோ கிரானைட். ஸோ ஆனால் நானோ கிரானைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கிச்சனை தெரியாதவங்க வந்து, அதாவது நாங்கள் ஆள் தெரிஞ்சவங்க நினச்சி தான் அவங்கள உள்ளே விட்டோம். ஸோ அவங்க தெரியாதவங்க வந்து கட் பண்ணனால இங்கே பாருங்கள் டேமேஜ் பண்ணி விட்டாங்க. அதாவது மிஷின் கட் பண்ண தெரியாதவங்க வந்து வேலை செஞ்சனால ப்ரெஷர் கொடுத்தாலே லைட்டாக, இது வந்து கிளாஸ்க்கு ஈக்குவலுங்க. ஸோ தெரிஞ்சவங்கள வச்சு நம்ம பண்ணால் மட்டும்தான் இதாகும். எனக்கு இது மனசு திருப்தியே இல்லை கடைசி செகண்ட் வரைக்கும். இருந்தாலும் பட்ஜெட் லாஸ்ட்டில் ரொம்ப டிமாண்ட் ஆனதுனால ஸோ அது வந்து நாங்கள் வந்து மாற்றலான்னு நினச்சோம். சரி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதை டச் பண்ண வேண்டாம், நம்ம ஃபங்க்ஷன் வேறு சீக்கிரமாக வைக்கணுன்றதுக்காக இதை வந்து நாங்கள் டச் பண்ணல. ஸோ ஃப்யூச்சரில் இது கண்டிப்பாக மாற்றினாலும் மாற்றுவேன், இல்லைனாலும் இல்லை, பார்க்கலாம் அது எப்படியோ. இவ்வளோ தாங்க என்னுடைய கவுண்டர் டாப். ஸோ யூ ஷேப்பில் இது வந்து, அதாவது பா ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஷிங்க்கு கிட்ட ஒன்றும், நம்ம சமைக்கும் போது நம்ம காலுக்காக ஒரு மேட்டு. ஸோ இது 2 இதுவும் சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஆன்லைனில் கொடுத்த மாதிரியே கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க நம்மளுடைய
அதாவது ஸ்பூனு கரண்டி அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நான் ரொம்ப வந்து இந்த ட்ராஸ்லாம் வாங்கலை. ஏன்னா ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது. ஆன்லைனை காட்டிலும் நம்ம போய் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் பிராண்டாக இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கிறனால எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கபோர்ட் மாதிரி எனக்கு அடித்து கொடுத்துருங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. சரி, இது வைக்கலைனாலும் நம்மளுக்கு அழகாக இருக்காது அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து வாங்கினேன். ஆர்கனைஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ ஸ்பூனு கரண்டி ஃபில்டர் எல்லாமே இதில், நைஃபு முதற்கொண்டு பர்கருடைய நைஃபு, ஸோ எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். நான் ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுறேன். இது பாருங்கள், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பவுல் ஐட்டம்லாம் வைக்கிறது. இது பாருங்கள், இதில் வந்து நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆன்லைனில் வாங்கியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. டைரெக்டாக போய் வாங்கினேன். பெரிய பிளேட்ஸ்லாம் என்னால் இதில் வைக்க முடியல. சைஸ் ஒரு வேளை மாற்றி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலை. பெரிய பிளேட்ஸ்லாம் வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா, உள்ளே இப்படி இருக்கும்போது உள்ளே போய் இதில் ஸ்டக் ஆகுது. ஸோ அது வந்து போக மாட்டேங்குது. அதனால் நான் வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் மட்டும் இதில் வச்சுருக்கேன். இப்படி தள்ளி விட்டிங்கன்னா போயிடும். பாருங்கள், க்ளோஸ் ஆகிடும். இது வந்து ஆயில் புல் ட்ரே. ஆயில் புல்னால் இது வந்து 2 இது உள்ளது, லைன் உள்ளது. ஸோ இதில் ஆயில் வச்சுருக்கேன்னா, அண்டு கீ மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இன்னும் நான் ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ எல்லா திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்குகிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்க வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு போடுவோம். நிறைய பேர் வந்து வீடியோக்காகவே எல்லாமே வந்து கிளியர் பண்ணுவாங்க. நான் வந்து இருக்கிறத வச்சு நம்ம போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் க்ளோஸ் தான் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கிச்சனுக்கு, அதாவது ஷிங்க்குக்கு கீழே இருக்கிறனால டஸ்ட்பின் வைப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒரு டிப் என்னென்னா, இந்த ஷிங்க்குக்கு கீழே நீங்கள் டஸ்ட்பின் வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஷிங்க்கில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணுறது எல்லாமே, அதாவது நம்ம சாப்பிட்றது அது ரொம்ப ஸ்மெல் வரும். அது தண்ணி அப்படி இருக்கும்போது அந்த ஸ்மெல்லுள்ள போகிற வாட்டரும் இதுக்குள்ளே டஸ்ட்பின் வச்சிங்கன்னா வேஸ்ட்டு, ஃபுல்லாக அந்த வேஸ்ட்டு ஸ்மெல்லும் ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஷிங்க் அந்த இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸ்மெல்லு ரொம்ப வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஷிங்க்குக்கு கீழே வந்து இந்த சைடில் வந்து டஸ்ட்பின் வைப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன்னா டஸ்ட்பினில் உள்ளது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு தான் நம்ம போடுவோம். அதில் ஸ்மெல்லும் இந்த ஷிங்க்கு ஸ்மெல்லும் சேர்த்து நம்மளுக்கு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். நான் அதனால் என்ன வச்சுருக்கேன்னா, இதுக்கு கீழே சும்மா பேனும் இந்த அலுமினியம் ஐட்டம் 1 2 அது வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரோலர் பாருங்கள், ரொட்டேட்டரில் இந்த சைடு நான் இன்னும் போடலாம், ஆனியன் வெயிலில் வச்சுருக்கறனால. ஸோ இதில் வந்து ஆனியனும் இதில் வந்து நம்ம கார்லிக்கு அந்த மாதிரி நம்ம போடக்கூடியது எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட வெளியே வைக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃபு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எனி டைம் வைக்கிறனால ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இது கிடையாது. இந்த ஜூஸர் மிஷினை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அந்த மிஷினுக்கு ஸ்பேஸ் இங்கே இருந்தனால அது இங்கே வச்சுருக்கேன். இது வந்து இப்படி டபுள் க்ளோஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு கீழே எப்போவுமே சிலிண்டர் தான் வைப்போம். நான் ஆல்ரெடி வந்து சிலிண்டர் வெளியே வைக்கணும், டியூப் வந்து இதுக்காக தான் ஹோல் கொடுத்தோம். இந்த ஹோல்லேருந்து டியூப் வெளியே கொடுத்து சிலிண்டர் வெளியே வைக்கணும். ஏன்னா இப்போ கேஸ்க்கு எப்போவுமே வந்து நம்ம வந்து ஏர் இருக்கணும், அதாவது காற்றோட்டம் இருக்கிறனால நம்ம அங்கே வைக்கணும்னு பிளான் பண்ணேன். அதுக்கு டைம் இல்லாதனால இப்போதைக்கு உள்ளேயே வச்சுருக்கோம். ஸோ அது வந்து வெளியே எடுத்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வச்சுருவோம். இதில் ஸ்பேஸ் வந்து நான் அரிசி இந்த மாதிரி பருப்பு, அதாவது பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் நான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போதைக்கு சிலிண்டரும் இந்த ஓவன் இதில் மட்டும் இருக்குது. இந்த ஸ்டவ்லேருந்து ஏதாவது சப்போஸ் நம்மளுக்கு ஃபில்ட்ராகி பால்கள் ஏதாவது வடிஞ்சதுன்னா அது கீழே போய் வேஸ்ட் ஆகுது. 2 டைம் வேஸ்ட் ஆகிட்டு, அதனால இந்த தட்டி இப்படி வச்சுருக்கேன். நம்மளுக்கு அதில் விழுந்துட்டுனா டக்குன்னு எடுத்து நம்ம அது வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். அப்படியே சாஃப்ட் க்ளோஸ் ஆகிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சைடில் வந்து இங்கே வந்து மசாலா ஐட்டம். ஸோ இது பிளாஸ்டிக் பக்கெட்டே எடுத்து போட்டுடணும். இப்போதைக்கு இது புதுசாக இருக்கிறனால போட மனசு இல்லாதனால இதில் ஸ்நாக்ஸ் ஐட்டம், அந்த மாதிரி அரிசி,
லஞ்ச் பேகு அந்த மாதிரிலாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பூரி மேக்கர். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பூரி மேக்கர் எனக்கு. அப்புறம் வந்து நம்மளுக்கு இதில் கிரைண்டரு, இந்த வாளி, இடியாப்பம் கட்டை, அந்த மாதிரி நிறைய திங்ஸ், இந்த மாதிரி பிஸ்கெட் ஐட்டம் இந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே பேபியோட மெடிசன், இயற்கை, அதாவது நிறைய இயற்கை வைத்தியம்லாம் நான் செய்வேன். ஸோ அதுக்காக அந்த பிளேஸை நான் கீழே வாட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கே வச்சுருக்கேன். ஸோ அதோட முடியாமல் மேலே இருக்குது. மேலோட நம்ம இதை பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ எதுவுமே வாங்கலை, இருக்கிறத வச்சு தான் நான் இப்போதைக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் டீ தூள் பாக்ஸு, சுகர் பாக்ஸு, இதில் வந்து நாட்டு சர்க்கரை, இதில் காஃபி பாட்டில், சால்ட்டு, அதுக்கு பின்னாடி மசாலா, அதுக்கு பின்னாடி சுக்குமல்லி காப்பி நானே ரெடி பண்ணுவேன், அது புளி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் மேலே வச்சுருக்கேன். பேக்கெட் மசாலா அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே பாக்ஸ் வாங்கணும். ஸோ பாக்ஸ் இல்லாதனால இருக்கிறத வச்சு போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே இனி தான் ஒன்று ஒன்றா வாங்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் க்ளோஸ் பாருங்கள், அதுவே போய் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்னிங்க. ஸோ இந்த சிம்னி நான் எப்படி இருக்கோமோ, லோக்கல் பிராண்டோ என்னமோன்ட்டு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ ஒரு நம்மளுக்கு 3 ஸ்டவ்வில் வச்சாலுமே எவ்வளோ ஆவி வந்தாலும், இந்த சப்பாத்தி சுடும்போது, பூரி சுடும்போது, அண்டு வேறு என்னது சாப்பாடு நல்லா ஆவி கொதிக்கும் போது, இல்லை தாளிச்சம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு வந்து புகை வரும். ஸோ 1,50,000 இப்படிலாம் வாங்கினா தான் நம்மளுக்கு அது ரொம்ப வெளியே நல்லா சூப்பராக தரும், வெளியே தள்ளும் காற்று அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது பரவாயில்ல, எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். லோக்கல் கம்பெனி தான், ஆனால் ரூபா நல்லா இருக்குங்க. உண்மையாக நான் ஆன்லைனில் தான் இதுவும் வாங்கியிருந்தேன், அந்த வீடியோவும் போட்டிருந்தேன். சூப்பராக இருக்குது. இது வந்து 0, 1, 2, 3 நம்ம எவ்வளோ எந்த ஸ்டவ் நம்ம பற்ற வைக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரை வந்து நம்ம எடுத்துரும். எடுத்து இதுக்கு தேவைன்னா நம்ம லைட்டு, இங்கே பாருங்கள், வெளிச்சத்தில் தேவைன்னா லைட்டு. பட் இது வந்து கரண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து இந்த டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சிம்னியே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இந்த மாடல் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து அதை அந்த மாதிரி பேக்கிங் கவர்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்பேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் எய்ட் ஐட்டம், சாம்பிராணி, ஊதுவத்தி, இதெல்லாம் வந்து என்னுடைய மிஷின் ஐட்டம், டெய்லரிங் மிஷின். இது வந்து சாப்பாடு பேக்கிங் கவர். ஸோ அந்த மாதிரி கட்டை பேக்கு, அந்த இலை, வாழை இலை மாதிரி, கம்ப்யூட்டர் இலை, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய கிச்சன். அப்புறம் வந்து மிக்சி ஜாரு, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம், ஸோ ஃபுல்லாக அந்த பாக்ஸுங்க, திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, பிளேட்லாம் இடிக்குது, சைஸ் சரியாக இல்லை அப்படின்றதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ அதை எடுத்து நான் இந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தது. ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு ஒரு 2 பாத்திரம் 3 பாத்திரம் அப்படி இருந்ததுன்னா எனக்கு அது செட் ஆகலை, எனக்கு அது சமையலுக்கு யூஸ் ஆக மாட்டேது. ஸோ நிறைய பாத்திரம் இருந்தால் தான் தேவைக்கு டக்குன்னு எடுத்து சமைச்சிட்டு மொத்தமாக வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போது மிஷினும் இருக்கா, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கிளாஸு, டம்ளரு, சொம்பு, இந்த கிளாஸ்லாம் எங்கள் அம்மா நினைவாக இருக்குங்க. அதை நசுங்கினாலும் தூக்கி போட இது ஆகலை. ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளி கிளாஸு. இது எங்கள் அம்மா எனக்கு எங்கள் மூத்த பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்து, இது எங்கள் வீட்டுக்காரு பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்து. ஸோ அந்த கிளாஸ்லாம் அப்படியே அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டம்ளர் ஐட்டம், டிஃபன் பாக்ஸ் ஐட்டம், அந்த மாதிரி நம்ம காலி பாக்ஸில் இங்கே வச்சுட்டா டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகலாம். இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்து, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தது. இது ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் தாங்க, அவ்வளோதான். கப் சாஸ்லாம் இங்கே நான் வச்சுருக்கேன். இதுக்குன்னு நம்ம தனித்தனியாக வாங்கி செலவு பண்ணோன்னா ரொம்ப ஓவராக தான் போகும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம தேவைக்கு எங்கே என்ன பொருள் இருக்குதுன்னு கரெக்டாக ஞாபகமாக இருக்கும். ஸோ ரொம்பவும் யூஸ் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் இந்த கிச்சன், மாடுலர் கிச்சனை பற்றி நான் சொன்ன இந்த பொறுமையாக கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. ஸோ
இன்னும் நிறைய என்னுடைய ஹோம் டூர்லாம் வர இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.